स्वामिनन्दनं शुभस्वागतं शतस्वागतम् அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். ஓம் சாந்தி. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லே பாபாவுடைய வீடு சிவாலயம். காஞ்சிபுரம் சிவன் கோயிலுடைய சிட்டி இருக்கு. ஸோ இதிலே சிவாலயம் பில்டிங் மூலமாக எல்லா மக்களுக்கு பாபாவுடைய மெசேஜ் போய் சேருவோம். நிறைய பேர் பாபா கொண்டு வருவாங்களா? எல்லாருக்கும் பாபாவுடைய லைட் அண்ட் மைட் சகாஷ் அமைதி எல்லாமே கிடைக்கும். இதே சுப சங்கலம் நம்ம இங்கே வைக்கலாம். ஓம் சாந்தி. கீழே எப்போ பார்ப்பாங்க? கீழே எப்போ பார்ப்பாங்க? கீழே பார்த்து கேட்கணும். என்னுடைய வீட்டில்
दुनिया को स्वर्ग बनाए हम प्रेम से और प्यार से। జన్న 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 కిర్ర కిట్ట తక జం తరి కిట్ట తక తగద తగది తగదం తగడం తదిగిడదం తగదదిగిడదం తగదిగు తదిగిడదం తగద తగది తగదం తగడం తదిగిడదం తగదదిగిడదం తగదిగు తదిగిడదం తగద తగది తగదం తగడం తదిగిడదం తగదదిగిడదం தகதிகு ததிகிடதும் தொற்றி வருகுது 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 வேல் முற்றும் வினையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 நான் உற்ற பயனது பெருகுது மனமது உருகுது சுற்றி வருகுது 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 வேல் முற்றும் வினையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 தான் உற்ற பயனது பெருகுது மனமது உருகுது கான் சுற்றி வருகுது 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 வேல் முற்றும் வினையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 தான் உற்ற பயனது பெருகுது மனமது உருகுது கான் தோ கிட்ட தக தரி கிட்ட தக தக தோ கிட்ட தக தரி கிட்ட தக தக தி தோ கிட்ட தக தரி கிட்ட தக ஜன்னு தாம் தத ஜம் த திங்கின து தக ஜம் த திங்கின து தக ஜம் த திங்கின து சரவண பவ குகன் அழகன் 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 ஹரஹர சிவன் மகன் முருகன் 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 அருந்தரும் குருபரன் குமரன் 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 அறுபடை அருமுகன் பரதன் 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 சரவண பவ குகன் அழகன் 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 ஹரஹர சிவன் மகன் முருகன் 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 அருந்தரும் குருபரன் குமரன் 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 அறுபடை அருமுகன் வரதன் 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 சரவண பவ குகன் அழகன் 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 ஹரஹர சிவன் மகன் முருகன் 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 அருந்தரும் குருபரன் குமரன் 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 அறுபடை அருமுகன் வரதன் 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 தாம் தாம் தக தஜம் தீம் தீம் தக தனம் தொம் தொம் தக தரும் நம் நம் தக ததி தகிட்ட தாம் தகிட்ட தாம் தகிட்ட தாம் தகதரிகிடதும் தகத்தாம் 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 தகதரிகிடதும் தத்தாம் 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 தகதரிகிடதும் முருகா 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 மலராறு
தனிலாறு மகவாக மலர்ந்திருந்தவன் குமரா 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 மயிலேறி விளையாடி திருவாக தவழ்ந்துயர்ந்தவன் மலையாறு தனில் சேவ கொடியேந்தி மகிழ்ந்தமர்ந்தவன் மறையோதும் அடியாரை மனதேந்தி உகந்தருள்பவன் மலராறு தனிலாறு மகவாக மலர்ந்திருந்தவன் மயிலேறி விளையாடி திருவாக தவழ்ந்துயர்ந்தவன் மலையாறு தனில் சேவர் கொடியேந்தி மகிழ்ந்தமர்ந்தவன் மறையோதும் அடியாரை மனதேந்தி உகந்தருள்பவன் எரிக்கும் நெருப்பின் பொரியன உதித்தவன் நீ மயக்கும் மலைத்தேன் வள்ளியை மணந்தவன் நீ வியக்கும் விதத்தில் சூரனை அழித்தவன் நீ மனத்தால் நினைத்தார் வினையற அருள்பவன் நீ எரிக்கும் நெருப்பின் பொரியன உதித்தவன் நீ மயக்கும் மலைத்தேன் வள்ளியை மணந்தவன் நீ வியக்கும் விதத்தில் சூரனை அழித்தவன் நீ மனத்தால் நினைத்தார் வினையற அருள்பவன் நீ தொம் கிட்டத்தக்க தொண கிட்டத்தக்க தயதி நம் கிட்டத்தக்க நன கிட்டத்தக்க தயதி தோ கிட்டத்தக்க தயதி குதி குத்தீத்த குதி குத்தீத்த நம் கிட்டத்தக்க நம் கிட்டத்தக்க தத்தித்தய தத்தித்தய தத்தித்த ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമൻപിൽ തന്റെ തുമ്പിക്കൈ ചേർക്കണം നെഞ്ചി വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർക്കണം പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമൻപിൽ തന്റെ തുമ്പിക്കൈ ചേർക്കണം നെഞ്ചി വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർക്കണം വേദാന്ത പൊരുളിൻ ആധാരശിലയെ കാരുണ്യക്കടൽ കണ്ട കലികാല പ്രഭുവേ കണി കാണാൻ മുന്നിൽ ചെല്ലുമ്പോൾ ദുഃഖങ്ങൾ കർപ്പൂരത്തിരിയായി കത്തുമ്പോൾ അയ്യപ്പൻ കളഭച്ചാട്ടണിയാൻ നിൽക്കുമ്പോൾ നെയ്യഭിഷേകം സ്വാമിക്ക് പാലഭിഷേകം സ്വാമിക്ക് തിരുവാഭരണം സ്വാമിക്ക് തിരുവമൃതത്വം സ്വാമിക്ക് പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമൻപിൽ തന്റെ തുമ്പിക്കൈ ചേർക്കണം നെഞ്ചിൽ വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർക്കണം മുൻപിൽ പന്തളനാഥൻ വൻപുലിമേലെ വന്നെഴുന്നെള്ളും മാമലയിൽ മകരവിളക്കിൻ മഞ്ജുളനാളം മിഴിതെളിയാനായി കാണും ഞാൻ പന്തളനാഥൻ വൻപുലിമേലെ വന്നെഴുന്നെള്ളും മാമലയിൽ മകരവിളക്കിൻ മഞ്ജുളനാളം മിഴിതെളിയാനായി കാണും ഞാൻ ഓദയാമയ പരാൽ പര ശരണജപങ്ങളോടെ നീക്കമേ ഓദയാമയ പരാൽ പര ശരണജപങ്ങളോടെ നീക്കമേ ഒരു നെയ്ത്തിരിക്കു പകരം എരിഞ്ഞു നരജന്മമെന്നൂരും പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമൻപിൽ തന്റെ തുമ്പിക്കൈ ചേർക്കണം നെഞ്ചിൽ വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർക്കണം മുമ്പിൽ നെയ്യഭിഷേകം സ്വാമിക്ക് പാലഭിഷേകം സ്വാമിക്ക് തിരുവാഭരണം സ്വാമിക്ക്
திருவாഭரணம் சுவாமிக்கு திருவமரேற்கும் சுவாமிக்கு சொல்லாலே எம்பிடல் இயலாதையா சொல்லாலே எம்பிடல் இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகே சொல்லாலே எம்பிடல் இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகே சொல்லாலே இயம்பிடல் 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 இயலாதையா ஐயா ஐயா பல்லாயிரம் முனிவர் பணியும் பரமனிங்கு பல்லாயிரம் முனிவர் பணியும் பரமனிங்கு இல்லாத இடமேது புவி மீதிலே பல்லாயிரம் முனிவர் பணியும் பரமனிங்கு இல்லாத இடமேது புவி மீதிலே தினமும் நில்லாது நடனும் ஆடிடும் அழகினை பல்லாயிரம் மொழியில் சொன்னாலும் விளங்காது நில்லாது நடனம் ஆடிடும் அழகினை பல்லாயிரம் மொழியில் சொன்னாலும் விளங்காது பல்லாயிரம் முனிவர் பணியும் பரமன் இங்கு இல்லாத இடமேது புவி மீதிலே தினமும் இல்லாது நடனம் ஆடிடும் அழகினை பல்லாயிரம் மொழியில் சொன்னாலும் விளங்காது சொல்லாலே இயம்பிடல் இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகே சொல்லாலே இயம்பிடல் இயலாதையா வில்லாக வளைந்த இரு புருவம் அசைந்து வங்கம் இல்லாத நவரசர் பாவமுடனாட வில்லாக வளைந்த இரு புருவம் அசைந்து வங்கம் இல்லாத நவரசர் பாவமுடனாட மெல்லிடை அசைந்து உமையவளுமாட நல்லிசையுடன் பல கணங்களுமாட மெல்லிடை அசைந்து உமையவளுமாட நல்லிசையுடன் பல கணங்களுமாட வில்லாக வளைந்த இரு புருவம் அசைந்து பங்கம் இல்லாத நவரசர் பாவமுடனாட மெல்லிடை அசைந்து உமையவளுமாட நல்லிசையுடன் பல கணங்களும் ஆட பிறையோடு கொன்றை பூவாட புவியில் குறையிலை என சடையுமாட பிறையோடு கொன்றை பூவாட புவியில் குறையிலை என சடையுமாட நிறைவோடு நீர்வளம் மிகு கங்கையாட முறையோடு முனிவரும் தேவரிசை பாட நிறைவோடு நீர்வளம் மிகு கங்கையாட முறையோடு முனிவரும் தேவரிசை பாட புலியாட ஆடு புவியாட ஆடு புலியாட ஆடு புவியாட ஆட புகழ் வேண்டி அடியார்கள் ஆட
புகழ் வேண்டி வேண்டி அடியார்களாட அரவாட ஆட அண்ட சராச்சரம் ஆனந்தம் கொண்டு ஆடிடும் அழகினை அறவாட ஆட அண்ட சராச்சரம் ஆனந்தம் கொண்டு ஆடிடும் அழகினை சொல்லாலே எம்பிடல் இயலாதையா பாடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகை சொல்லாலே இயம்பிடல் இயலாதையா பாடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகை சொல்லாலே இயம்பிடல் இயலாதையா ஐயா ஐயா ஓம் சாந்தி. எனக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த சிவாலயம் ஆரம்பித்து. அதனால் இன்றைக்கி நம்ம சிவாலயத்தினுடைய திறப்பு விழா மட்டும் கொண்டாடுறோம் அப்படின்றது இல்லை. காஞ்சிபுரம் சேவையினுடைய 25 வருஷம் கம்ப்ளீட்டடு. ஸோ வெள்ளி விழாவையும் கொண்டாடிட்டுருக்குறோம். கூடவே பாப்தாதாவினுடைய 90வது பிறந்த நாளையும் சேர்த்து கொண்டாடிட்டுருக்குறோம். அதனால் இது ஒரு முப்பெரும் விழாவாக நம்ம கொண்டாடிட்டுருக்குறோம். அதனால் பாபா லேட்டாக பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இன்றைக்கி முப்பெரும் விழா ரொம்ப மகிழ்ச்சியோடு நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடிட்டுருக்குறோம். இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுப்பதற்காக முதல்ல பாப்தாதாவை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். கூடவே நமது தமிழக மண்டலத்தினுடைய பொறுப்பு சகோதரியாக இருக்கக்கூடிய ராஜயோகினி பிரம்மகுமாரி பீனாஜி அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். கூடவே நமது அடியார் நிலையிலேய மூத்த சகோதரி பொறுப்பாளர் டாக்டர் முத்துமணிஜி அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். மேலும் நமது திருச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பு சகோதரியாக இருக்கக்கூடிய மல்லிகா சிஸ்டர் அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். மேலும் ரொம்ப சீனியர் மோஸ்ட் சிஸ்டர் ராதா பேன்ஜி அவர்கள், ராஜயோகினி பிரம்மகுமாரி ராதா பேன்ஜி அவர்களை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். மேலும் நமது இந்த காஞ்சிபுரம் சேவையினுடைய முதல் ராஜயோகா டீச்சர், முதல் சிஎம் நம்ம கோகிலா சிஸ்டர், அவங்க தான் இதோட ஆரம்பம். இந்த சேவைக்கு முதல்ல இங்கே தங்கி சேவை பண்ணது. இவங்களுக்கு முன்னாடியும் முத்துமணி சிஸ்டர், அப்புறம் சித்ரா சிஸ்டர் அவங்கெல்லாம் வந்து சேவைலாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் தங்கி ரொம்ப நாளாக சேவை பண்ணது நம்ம கோகிலா சிஸ்டர். அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். மேலும் நமது விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ராஜயோகா டீச்சர் பிரம்மகுமாரி ராஜயோகினி அம்புஜா சிஸ்டர் அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். மேலும் நமது மூத்த சகோதரர் ராஜயோகினி பிரம்மகுமார் மதன் அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். கடைசியாக நம்முடைய ஜோதிர்லிங்கம் சேவா இதனுடைய விதையாக இருக்கக்கூடிய சகோதரர் ராஜயோகினி பிரம்மகுமார் சிவகுமார் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம். இது எத்தனாவது சிவ ஜோதிர்லிங்கம் பிரதர்? 170வது இங்கே காஞ்சிபுரத்தில் ஸ்தாபனை ஆகிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் பிரதர்? 16 வருஷமாக இந்த சேவை நடந்துகிட்ருக்கு. இப்போது 170வது ஜோதிர்லிங்கம் சேவை, அதுவும் நிரந்தரமாக பாபா காஞ்சிபுரத்தில் ஸ்தாபனை பண்ணியிருக்காரு. பாபா முரளியில் சொல்கிற மாதிரி
அப்பா ஆஸ்தி இது ரெண்டு தான் உங்கள் புத்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் இங்கே வந்து ஜோதிர்லிங்கம் முதல்ல நீங்கள் பார்ப்பீங்க, கோட்டிலிங்கம் கூடவே இருக்குது. அது பக்கத்தில் பாபா நம்ம கொடுக்குற ஆஸ்தி சொர்க்கம், சொர்க்கத்தினுடைய காட்சி தத்ரூப காட்சியும் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஒரு இதில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட இந்த நிகழ்ச்சி வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆரம்பமாச்சு. ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பமாச்சு. ஏன்னா இது மாதிரிலாம் எதுவுமே நம்மளை தேடி வரணும், நம்ம அது பின்னாடி போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு எப்போதும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பில்டிங் கட்டணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. ஆனாலும் பாபா குழந்தைகளுடைய இது எல்லாம் சஃபல் ஆகணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு. எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, குழந்தைகளது எல்லாமே பாபாவோட காரியத்தில் பயனுள்ளதாக ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் பாலு பிரதர், நம்மளுடைய ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் பிரதர், அவர் நன்றி நவிழல் சொல்லும்போது வருவார். அவர் மூலமாக அவருடைய நண்பர் இவங்கெல்லாம் சேர்ந்து முதல்ல ஒரு ஆரம்பம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்த கொடுத்தாங்க. சரி, பாபா சேவைக்காக கொடுத்த இடத்துல நம்ம வந்து அப்படியே விட்டுடக்கூடாது. பாபா நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பார், கொடுத்ததை நீ ஏன் யூஸ் பண்ணலன்னு கேட்பாருன்ற அந்த ஒரு பயத்துக்காக தான் இதை ஆரம்பித்தோம். சும்மா நம்ம ஆரம்பித்து யோகா பண்ணிவிட்டு ஒரு கல்லை வச்சு விடலாம், அது 5 வருஷமோ 10 வருஷமோ எப்பயோ முடியட்டும் அப்படின்ற. ஏன்னா அது உருவாக்குறதுக்கான எந்த ஒரு சோர்ஸ் நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. முழுக்க எல்லாமே பாபா தான் இது வந்து முன்னாடி இருந்து எல்லாமே செய்திருக்காரு. எல்லாம் பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு பில்டிங் கட்டணும்னு நினைப்பாங்க. இங்கே வந்து இந்த ஒரு அடி வச்சா நான் 1000 அடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாபாவுடைய உதவி டைம் டு டைம் நமக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த சேவை வந்து நடந்துகிட்ருக்கு. உங்கள் எல்லாருடைய நீங்களும் பல மாவட்டங்கள்லேருந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. அதனால் உங்கள் எல்லாருடைய சுப பாவனை, சுப விருப்பங்கள் நிச்சயமாக இருக்குது. அதனால் உங்கள் எல்லாருடைய பெரியவங்க, உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக மேலும் மேலும் பாபாவுடைய சேவை இன்னும் கண்டிப்பாக இங்கே உங்களை மாதிரி வாரிசு குழந்தைகள் நிறைய உருவாவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பாபா இந்த காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டியில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் உங்கள் எல்லாரையும் 2 கை கூப்பி ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். வரவேற்புரை அளித்த அகிலாஸ்டுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு பிளிக் கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக மேடையில் வந்திருக்கக்கூடிய வீற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த சகோதரிகள் மற்றும் சகோதரர்களை வரவேற்பதற்காக வராங்க. நம்மளுடைய பூந்தமல்லி கிளை நிலையத்தைச் சேர்ந்த பத்மா சிஸ்டர் மற்றும் பிராட்வேலேருந்து கீதா சிஸ்டர் பேட்ஜஸ் மூலமாக வரவேற்பு வழங்குகிறார்கள். சகோதரிகள் பாபாவுடைய நினைவில் இந்த ஒரு திருக்குத்து விளக்கை ஏற்றுகிறார்கள். கூடவே நம்மளும் கூட நல்ல ஒரு சுபமான சங்கல்பம் கொடுக்கலாம். நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய சங்கல்பத்தின் மூலமாக நம்மளுடைய ஆத்ம ஒளி பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கு. இந்த இத்தனை பாபாவுடைய ஃபரிஷ்தாக்கள் இங்கே உட்காந்துருக்கோம். எல்லாருடைய ஆத்ம தீபமும் எரியிறப்ப இங்கே இருக்கக்கூடிய பாபாவுடைய வீடுக்கு இன்னும் நிறைய சக்தி கிடைக்குது. பல ஆத்மாக்களை ஈர்ப்பதற்கான ஒரு காந்தம் போன்ற ஒரு வைப்ரேஷன்ஸும் இந்த இடத்துல உருவாகுது. ஸோ குத்துவிளக்கு ஏற்றிட்டு நம்ம அப்படியே கேண்டில் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் நம்ம நிற்கலாம். 1 மினிட் அப்படியே பாபா நினைவில். விழா அப்படின்னாவே ஆசீர்வாதங்கள், நல்ல எண்ணங்கள் பொக்கிஷமாக வந்து வெளிவந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான் நம்ம விழா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியில் அகிலாஸ்டர் சொன்ன மாதிரி டபுள் நிகழ்ச்சியில் முப்பெரும் விழா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த முப்பெரும் விழாவில் நான் முதலாவதாக
ஃபஸ்ட்டாக நம்ம நல்ல ஆசைகள் குட் விஷஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறாங்க. நம்மளுடைய பிரம்மகுமாரிகள் தமிழக மண்டலம், புதுச்சேரி மற்றும் தென்கேரளம் இதனுடைய சேவை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜயோகினி பிரம்மாகுமாரி பீனா சிஸ்டர் அவர்கள். ஸோ அவங்க நம்ம எல்லாருக்குமே தன்னுடைய குட் விஷஸ் கொடுப்பாங்க. ஸோ அகிலாஸ்டர் வந்து சொன்னாங்க, ஒரு விதை போட்டு இந்த இடத்த எப்படியோ பாபா ரெடி பண்ணி கொடுத்துருக்காருன்னு. ஸோ அவங்களுடைய பார்ட் இருக்கிறப்ப நம்ம பீனுஸ்டரோட பார்ட்டும் நிறைய இருக்குது இந்த ப்ரோக்ராமில். எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எங்களுக்கெல்லாம் நியர்லி 1 month பிஃபோர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் கூப்பிட்டு மீட்டிங் பண்ணாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்குது அப்படின்னா சிஸ்டரோட பார்ட்டு நிறைய இதில் வந்து இருக்குது. எதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம், ஒவ்வொன்றும் எப்படி பிளான் பண்ணலாம், முழுமையான ஒரு கைடன்ஸ் பீனாஸ்டர் மூலமாக நமக்கு இந்த நிகழ்ச்சியில் கிடச்சிருக்கு. ஸோ அவர்களுடைய நல்ல ஆசைகளை இப்போது நாம் பெறுவோம். ராஜயோகினி பிரம்மாகுமாரி பீனா சகோதரி அவர்கள். ஓம் சாந்தி. கொஞ்சம் ஜோரமா சொல்லலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாருங்க, நம்ம எவ்வளோ பிராமண ஆத்மா, ரொம்ப பாக்கியசாலி ஆத்மா. நம்ம எல்லாருமே எவ்வளோ அமைதியாக உட்கார்ந்துருக்குறோம். ஸோ நம்ம ஓம் சாந்தி சொல்லும்போது அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் எல்லா டிவைன் ஃபரிஷ்தா. ஆக்சுவலி காலையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் பேர் வெளியூர்லேருந்து வரவங்க நேற்றுலேருந்து வந்திருக்கீங்களா? அப்புறம் கூட இங்கே பார்த்தானா எல்லாமே ஃப்ரெஷ் தான் இருக்கிறீங்களா? ஃப்ரெஷ் தானே இருக்கிறோம். யாருடைய எல்லாருடைய ஃபேஸ் ரொம்ப இது பார்க்க முடியாது, பட் யாருடைய இது டயர்ட்னஸ்ஸு அப்படி என்ன வைப்ரேஷன் இல்லையே. ஏன்னா நம்ம பாபானுடைய சூக்ஷ்ம ஃபரிஷ்தா இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலி காஞ்சிபுரம் சேவா ஞாபகம் பண்ணும்போது நான் நினைக்கிறேன் 1987 இல்லை 90 ஆரம்பிக்கிறோம். அந்த டைம் நம்ம ஆதரணிய ரோசி பெஞ்சி, லக்ஷ்மி பெஞ்சி சின்ன வீடு ரெண்டில் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வீட்டிலே சென்டர் இனாகரேட் பண்ணும்போது 2 பேர் வந்தாங்களா. ஓகே, அது சீன் ஞாபகம் வருது. ஸோ நம்ம பெரியவங்களுடைய புண்ணிய பூமி இது சொல்லலாம். அதுக்கப்புறம் கூட அடிக்கடி வருவாங்களா. இங்கே மட்டும் கிடையாது, எல்லா சென்டர்ஸ்லேயும் அடிக்கடி போவாங்களா. காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது, அது காரணே ஜாஸ்தி வருவாங்களா. ஸோ சிஸ்டர்ஸ் இருந்தாங்களா, அகிலாஸ்டர் சொல்ல மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் இங்கே சேவாவில் இருந்தாங்களா. அகிலாஸ்டர் கொஞ்சம் வருஷமாக இங்கே இருக்கிறாங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பாப் தாதானுடைய ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ப்ளஸ் எல்லார் தாதிஜி தீதிஜி எல்லாருமே மதுபனில் வரவங்களுக்கு நான் எல்லாருக்கும் நேற்று பெரியவங்களுக்கு ஒன் மெசேஜ் கொடுத்தேன் கி சுவாமிஜி இங்கே இன்னைக்கு ஈவினிங் வராரு. ஏன்னா வர சுவாமிஜி பாரத் இந்தியானுடைய 4 சங்கராச்சாரிய, இந்தியாவிலே 4 சங்கராச்சாரிய இருக்காங்களா. ஸோ சவுத் இந்தியானுடைய சங்கராச்சாரிய இருக்கிறார். ஸோ ஒன் பெரிய ஆலிங்கன் வராங்களா. ஸோ நான் நேற்று சின்ன மெசேஜ் எல்லாம் மதுபனுடைய பெரியவங்களுக்கு அனுப்பிட்டேன். ஸோ நிறைய பேருடைய ரிப்ளை மெசேஜ் வந்துச்சு. எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் எல்லாரும் கூட இருக்குது. ஸோ மதுபன் தரஃபே எல்லார் தாதி தீதி எல்லா பெரியவங்க நம்ம கூட இருக்கிறாங்களா. அப்புறம் நம்ம தமிழ்நாடு ஜோனுடைய பெரியவங்க இங்கே எல்லாருமே சேவா பண்ணியிருக்காங்களா. ஓகே, ரோசிபேன், லக்ஷ்மிபேன், சாந்தாபேன், அன்னபூர்ணாபேன், கலாவதிபேன், அப்படி பேர் எடுத்துகிட்டே இருக்கலாம். நிறைய பேர் இங்கே சேவா பண்ணியிருக்கிறாங்களா. ஸோ காஞ்சிபுரம் சில்க் சிட்டி. ஓகே, ஸோ சில்க் சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சிட்டி இருக்குது. மவுண்ட் ஆபுலேருந்து கூட காஞ்சிபுரம் வா சில்க் இருக்கு இல்லையா, அங்கே அதுதான் ஞாபகம் இருக்குது எல்லாருக்கு. இவ்வளோ கோயில் இங்கே இருக்குது, அது அவர் எல்லாருக்கும் தெரியாது. பட் இந்த சிட்டிலே 1000 சிவன் கோயிலுக்கு மேலே இருக்குது. அது கரெக்ட் கணக்கு எங்களுக்கு தெரியாது. பட் இங்கே திரும்பினா, லெஃப்டில் திரும்பினா, ரைட்டில் திரும்ப நேராக போனால் இங்கே சின்ன பெரிய கோயில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம்.
ஸோ இதே இடம்லே இது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இருக்குது. ஸோ பாபானுடைய வீடு சிவாலயம் பேர் கூட வச்சிருக்கிறோம். ஸோ அகிலாஸ்டர் சொல்ல மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் வச்சுட்டு பாபா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ காஞ்சிபுரம்ல இருக்கு எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு கை தட்டிட்டு காங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம், ஜோரமாக தட்டலாம். நம்ம எல்லாரும் கூட ஜோன் தரஃபே கொஞ்சம் பேர் சையோக் கொடுத்துருக்குறோம். அது கூட சிஸ்டர் டைம் டு டைம் எல்லாருமே விஷயம் சொல்லுவாங்களா, எல்லாமே தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களா. ஸோ எல்லாருடைய சுப சங்கல்ப்லே இந்த இடம் ரெடி ஆயிருக்குது. இது பின்னாடி என்னுடைய லட்சியம் என்ன இருந்துச்சு, நான் நிறைய வாட்டி கேட்டேன், காஞ்சிபுரம்லேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இந்த சிட்டியிலே வரவங்க இது ரோட்லேருந்து தான் சிட்டியிலே போகிறாங்களா, நிறைய பக்த ஜனங்கள் வராங்களா. ஸோ இது ரோடு க்ராஸ் பண்ணிட்டு தான் சிட்டி கோயிலுக்கு போகிறாங்களா. ஸோ அங்கே நம்ம சைன் போர்டு வைப்போம். ஸோ இது பாபானுடைய வீடு, ஜோதிர்லிங்கம் ஸ்பெஷலி வச்சுருக்காங்களா. ஸோ நம்ம கூட கொஞ்சம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துப்போம், தெரியலையா அது சுவாமிஜி வந்துட்டு தான் எல்லாமே இனாக்ரேஷன் பண்ண போகிறாரு. பட் ரொம்ப நல்லா கட்டியிருக்கிறாங்களா, ரொம்ப தைரியம் வச்சுட்டு. ஸோ இன்னைக்கு பாபா சொல்ல மாதிரி இது பாபானுடைய பவன் கட்டாயமாக எல்லாருக்காக வர டைம்லே, இப்போது இருக்க டைம் கூட ரொம்ப மோசம் டைம் இருக்குது. எல்லாருக்கும் இல்லைன்னா எல்லாருக்கும் அமைதி வேணும், எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி வேணும், எல்லாருக்கும் சந்தோஷ் வேணும். ஸோ நம்ம ஃபேஸ் மூலமாக நம்ம கண்ணு மூலமாக எல்லாருக்கும் நம்ம பாபானுடைய மெசேஜ் கொடுக்கறதுக்காக சாட்சாத்கார் பண்ணதுக்காக இது நல்ல இடம் பாபா கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாரும் கூட சில டைம் சென்னையிலே வேறு ஊரில் இருந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் வேணும் அப்படி நமக்கு தோணும். ஸோ இங்கே கூட வந்துட்டு 2-3 நாள் தங்கிட்டு கூட நல்ல தபஸ்யா பண்ணிட்டு போகலாம், சேவா கூட பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தமிழ்நாடு ஜோன் தரஃபே கொஞ்சம் பேர் இங்கே வந்திருக்கீங்களா, கொஞ்சம் பேர் வரணும் ஆசை இருந்துச்சு, பட் வர முடியலையே. ஸோ எல்லார் சார்பில் நம்ம நிமித்தமாக இருக்குது அகிலா சிஸ்டருக்கு, ப்ளஸ் இங்கே இருக்குது எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு, தமிழ்நாடு ஜோனுடைய எல்லா சென்டர் சார்பில் எல்லாருக்கு ஹார்ட்டி காங்க்ராச்சுலேஷன்ஸ், காங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓம் சாந்தி. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சொன்ன மாதிரி அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சு. ஆனால் பாபா இன்றைக்கி ரொம்ப அழகான இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நிற்கக்கூடிய ஒரு இடத்த கொடுத்துருக்கார். நிச்சயமாக பாபாவுடைய காரியத்தில் சஃபலாகும் நம் அனைவருடைய சங்கல்பமும் அதற்காக இருக்கும். அடுத்ததாக நம் அனைவருக்கும் நல்ல ஆசைகளை வழங்குவதற்காக வருகின்றார்கள் ராஜயோகினி டாக்டர் பிரம்மகுமாரி முத்துமணி சகோதரி அவர்கள். அடையார் மற்றும் அதனை சார்ந்த கிளைகளுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் ராஜயோகினி டாக்டர் முத்துமணி சகோதரி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சங்கமிகத்தில் பாபா எல்லாத்தை விட மிகப்பெரிய பொக்கிஷம் சமயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இந்த பாபாவினுடைய சிவாலயத்தினுடைய திறப்பு விழாவிற்காக நமக்கு பாபா சான்ஸ் கொடுத்துருக்காரு. நாம் அனைவருமே நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறோம். இது நம்முடைய பாக்கியம், நம்முடைய அதிர்ஷ்டம். இந்த நேரத்தை நம்ம இப்போ சஃபல் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு செகண்ட்லேயும் இந்த நல்ல நாளினுடைய இதுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய இந்த சக்தி, இந்த பிராப்தி, இந்த ஒரு சேமிப்பை நம்ம எல்லோருமே அனுபவம் பண்ணிகிட்ருக்குறோம். பாபாவுக்கு தெரியுது எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த மாதிரியான அவரை பிரத்யக்ஷம் செய்வதற்கான ஒரு இடம் தேவை அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியுது. கல்பத்துக்கு முன்னாடி நடந்தது போன்று இந்த கல்பத்தில் இந்த சமயத்தில் ஒருவேளை ஊரை விட்டு தூரம் இருந்தாலும் கூட
அது அவருடைய கணக்கில், அவருடைய புத்தியில் அவர் ஏதோ ஒரு பிளானோடு இந்த வேலை பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அதில் நிறைய ஆத்மாக்களுக்கு இங்கிருந்து ஒரு நல்ல புது பிறவி கிடைப்பதற்கான ஒரு சிவாலயத்தை பாபா உருவாக்கி வச்சுருக்காரு. அது அவருடைய வேலை. சரி, இந்த சிவாலயத்தை உருவாக்குவதற்கு ஸ்தூலத்தில் இந்த மாதிரி நிறைய பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, அதில் முக்கியமாக அகிலா சிஸ்டர் இருந்து வேலை செஞ்சுருக்காங்க. கூடவே காஞ்சிபுர சேவை நிலையத்தினுடைய அங்கே வரக்கூடிய ஆத்மாக்களினுடைய அந்த சமயம், சங்கல்பம், இந்த ஸ்தூல சக்தி, அதுக்கப்புறமா அழியக்கூடிய செல்வம், இவை அனைத்தையும் சஃபல் பண்ணுறதுக்காக பாபா இந்த ஏரியா மக்கள், இங்கே வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆகவே இந்த சிவாலயம் உருவாகணுங்கிறதுக்காக எத்தனை நாட்கள் நீங்கள் யோகா பண்ணியிருக்கீங்க? ஒருவேளை இந்த சிவாலயத்தை உருவாக்கணுங்கிற அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு வரலன்னா நம்ம அந்த அளவுக்கு யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போமா நமக்கு தெரியாது. அப்புறமா இதுக்காக எவ்வளோ நம்ம நேரம் கொடுத்தோம், எவ்வளோ நம்முடைய சங்கல்பத்தை கொடுத்தோம், எவ்வளோ நம்முடைய இந்த ஸ்தூல இந்த அழியக்கூடிய செல்வத்தை நம்ம ஈடுபடுத்திருப்போம். ஒருவேளை இங்கே ஈடுபடுத்தலை அப்படின்னா அது வேறு ஏதோ ஒரு வகையில் அந்த அழியக்கூடிய செல்வம் நம்ம கையை விட்டு போயிருக்கு. செல்வம் மட்டும் நிற்கவே நிற்காது, அது வரும் போகும், வரும் போகும். வந்த செல்வத்தை நல்லதுக்காக உபயோகம் நம்ம படுத்திக்கலைன்னா அது வேறு ஏதோ ஒரு வகையில் போயிருந்திருக்கும். ஆகவே இந்த ஆத்மாக்கள் இதனுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலி ஆகிட்டு இந்த சிவாலயத்தை உருவாக்குறதுக்காக உங்களுடைய தியாகம் நிறைய இருந்திருக்கு. நிறைய நீங்கள் தபஸ்யா பண்ணியிருக்கீங்க. இதில் உங்களுடைய சேவை, உங்களுடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு. அதனால் அகிலா சிஸ்டர், முக்கியமான பிரதர் சிஸ்டர், அப்புறம் சென்டருக்கு வரக்கூடிய ஆத்மாக்கள், ஏன்னா எல்லோருமே தியாகம், தவம், சேவை பண்ணியிருந்தாலும் இதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம ஈடுபடுத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிராப்தியை எடுத்துக்க போகிறோம். ஆக இந்த கடைசி நேரத்தில் நிறைய ஆத்மாக்களுக்கு பகவான் வந்து விட்டார், அந்த சிவன் வந்து விட்டார், நானும் அவரும் நாங்கள் 2 பேர் தான், வேறு யாருமே கிடையாதுங்கிற அந்த ஒரு சத்திய செய்தியை கொடுக்கறதுக்காக பாபா இந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவராக செலக்ட் பண்ணி அவராக உருவாக்கியிருக்காரு. அதனால் இப்படிப்பட்ட சேவை செய்கிறதுக்காக நமக்கு பாபா சான்ஸ் கொடுத்ததுனால பல கோடி மடங்கு நன்றிகள் பாபாவுக்கு தான் முதல்ல சொல்லணும். கூடவே நீங்கள் எல்லோரும் உழைச்சிங்க, நீங்கள் எல்லோரும் தியாக, தவம், சேவை பண்ணிங்க. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த சிவாலயத்தை திறக்கிறதுக்காக இங்கே வந்து உட்காந்து யோகா பண்ணுறதுக்காக, போக் வைக்கிறதுக்காக பாபா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் பல கோடி மடங்கு நன்றிகள். நிறைய எங்கே சிவன் இருப்பாரோ, எங்கே விளக்கு எரியுமோ, எங்கே லைட் எரியுமோ, இருட்டில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், அந்த விட்டில் பூச்சிகள் அனைவரும் இங்கே ஓடோடி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. எல்லோருமே சொல்ல போகிறாங்க, நான் அடைஞ்சிட்டேன். எதுக்காக நீங்கள் சொன்னீங்க 1000 கோவில் இந்த ஏரியாவில் இருக்கலாம், ஆனால் எதுக்காக இந்த ஊரில், சின்ன ஊரில் இவ்வளோ கோவில் நான் சுற்றிட்டு வந்தேன், யாரை அடையணுங்கிறதுக்காக சுற்றி வந்தேன். ஓஹோ, அவரை நான் அடைஞ்சிட்டேன், இவர் தான் அவர். எஹியங்கிற வார்த்தை எல்லா பக்த ஆத்மாக்களினுடைய வாயிலிருந்து அவசியம் வெளிவரப்போகுது. அனைவருக்கும் இந்த சிவாலயத்தை உருவாக்குவதற்காக நிமித்தமாக இருந்த ஆத்மாக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பல கோடி மடங்கு நன்றிகள். ஓம் சாந்தி. நல்ல ஆசிகளை நம் அனைவருக்காகவும் வழங்கிய நம்மளுடைய
ராஜயோகினி முத்துமணி சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தன்னுடைய குட் விஷஸ் கொடுக்கறதுக்காக வராங்க ராஜயோகினி பிரம்மகுமாரி மல்லிகா சகோதரி அவர்கள். திருச்சி மற்றும் அதனைச் சேர்ந்த மற்ற மாவட்டங்களுடைய பொறுப்பு சகோதரியாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய நல்ல ஆசைகளை இப்பொழுது வழங்குவார்கள். ஓம் சாந்தி. இந்த சிவாலயான்னு பேரை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம் இருந்தது. நம்ம பாபாவுக்கு சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சரியான இடத்துல காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்குன்னா உண்மையிலேயே முன்னாடியே சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. பாப் தாதா நம்ம அனைத்து தாதிமார்கள் பேஞ்சிமார்கள் எல்லோரும் சூட்சமத்தில் இருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸ்தூலமாக இருந்திருந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜோதிர்லிங்க அமைஞ்சிருக்கு. சிவகுமார் பிரதர் சொல்லியிருந்தார் 16 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஜோதிர்லிங்கம் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு சென்னையில், ரெண்டாவது திருச்சியில் இருந்தது, வாசு மஹாலில் நடந்தது. அப்போ வந்து நம்ம அன்னபூர்ண பேஞ்சி வந்திருந்தாங்க. ஆனால் இந்த ஜோதிர்லிங்கம் பண்ணணும்னு சொன்னதே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அன்னபூர்ண பேஞ்சிக்கு தான் சங்கல்பம் வந்திருக்கும். இந்த மாதிரி 12 ஜோதிர்லிங்கம் செய்யலான்னு சொல்லி சென்னையில் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதன் சார்பாக இத்தனை இடத்துல இவ்வளோ இடத்துல வந்து நடந்திருக்கோம். ரொம்ப ஆச்சரியம் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து அதாவது எப்போ வந்து ஜோதிர்லிங்கம் ஆரம்பித்தோமோ அப்போ தான் உலகத்துக்கே பிரம்மா குமாரிஸ் வந்து சிவனை தான் கும்பிடுறாங்க அப்படின்னு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியல. நம்ம என்ன பண்ண தெரியல. ஏன்னா கிறிஸ்டின் பார்த்தேன்னா நம்ம போல் ஒயிட் போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அனைவருமே எல்லோரும் யாரெல்லாம் இந்த இடம் கொடுத்தவங்க ஹெல்ப் பண்ணவங்க எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப பாகியசாலி. இன்றைக்கி அதுக்கேற்றாப்பில் மிகப்பெரிய விஷயம் வந்து நம்ம சாமியார் வந்து இங்கே வரப்போகிறாங்க. இதெல்லாத்த பார்க்கும்போது செய்விக்கக்கூடிய பாபா அப்பப்போ என்ன ஏதாவது கமால் அதிசயம் செய்விச்சுட்டே இருக்கார். நம்ம எல்லோரும் பார்த்து ரொம்ப ரசிக்கிறோம். அகிலாஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த விளையாட்டாக இருந்த உண்மையில் அவங்க எப்போது ஜாலியாக இருப்பாங்க, எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த விளையாட்டாக இருந்தானா அப்போ அவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் என்னென்னா பாபா தான் எல்லாமே செய்திருக்காரு. இப்போ அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து இல்லை யாரெல்லாம் இதில் வந்து ஹெல்ப் பண்ணிங்களோ எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இன்றைக்கி இந்த பில்டிங்க்கு வாழ்த்துக்கள் கிடைக்கிறதோடு இதை உருவாக்குறதுக்காக யாரெல்லாம் நிமித்தமாக இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் நம்மளுடைய மூத்தவர்கள் மூலமாக நிறைய வாழ்த்துக்கள் கிடச்சிருக்கு. பிளஸ்ஸிங்ஸினுடைய கஜானாவில் நிரம்பிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்காக சேர்ந்து ஒரு தடவை எல்லோரும் கை தட்டிக்கலாம். அடுத்ததாக நமக்கு குட் விஷஸ் கொடுக்கறதுக்காக வராங்க நம்மளுடைய கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு சகோதரியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பார்ந்த ராதா பெஞ்சி அவர்கள். அவங்க ஹெல்த் முடியலனாலும் இவ்வளோ தூரம் இந்த பில்டிங்கில் இனாக்ரேஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கின்றேன். ராஜயோகினி பிரம்மகுமாரி ராதா பெஞ்சி அவர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தமிழ்நாடு நாலா பக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய யோகத்துடைய பலம் இன்று காஞ்சிபுரத்தில் நம்ம எல்லாரும் இங்கே சேர்த்துருக்கு. நான் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரை பாத யாத்திரை செய்தோம். அதில் நாங்கள் 6 சிஸ்டர்ஸ் இருந்தோம், 26 சகோதரர்கள் இருந்தாங்க. நாங்கள் இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் ஆல்ட் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் இருந்தது. அப்போது நம்ம பேங்க்கு சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எங்களை காஞ்சிபுரம் மடத்துக்கு பெரியவரை சந்திக்க கூப்பிட்டுட்டு போனாங்க. அப்போ எங்கள் பிரதர்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பேசுங்க பெஞ்சேனி என்னை பேச விட்டாங்க. நானும் பெரியவர்கிட்ட நீங்கள் பாரதம் எல்லாம் பாத யாத்திரை செய்து வந்து சேர்ந்துருக்கீங்க. இப்போ நாங்கள் நம்ம ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக கடவுளுடைய அறிமுகம் பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரங்கள் மட்டும்
போய் சேரணுன்றோடைய நோக்கத்தை வைத்து நாங்கள் பாத யாத்திரை செஞ்சுக்கின்னு இன்று இந்த புண்ணிய பூமியான காஞ்சிபுரத்தில் வந்தோம். தாங்கள் பாரதமெல்லாம் பாத யாத்திரை செய்து வந்து சேர்ந்துருக்குங்க. நாங்கள் உங்கள் வழியில் போக இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கிறோம். சேவைக்காக பரம்பொருளுடைய அறிமுகம் எல்லாருக்குமே சேரணுன்றோடைய நோக்கத்தோடு நாங்கள் கிளம்பியிருக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னு சொன்னது ஆசீர்வாதம் செஞ்சாங்க. இன்னும் 2-3 சாமிஜிகள் அவர் ஜோதில் இருந்தாங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் கொடுத்து எங்களை அனுப்பி வைத்தாங்க. அந்த ஒரு சந்தோஷ சமாச்சாரம் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய பாத யாத்திரை டெல்லியில் லாஸ்டாகி அங்கேருந்து நாங்கள் மவுண்ட் அபு போய் அங்கேருந்து அவங்க ஊருங்களுக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ காஞ்சிபுரத்தில் எல்லா சகோதர சகோதரிகளும் சேவை செஞ்சுருக்காங்க. அதனுடைய பிரத்யக்ஷ பலம் இன்று நாம் எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தோடைய செய்தியை கொடுப்பதற்காக எனக்கு சந்தோஷமாக இங்கே வந்திருக்கேன். என்னுடைய ஹெல்த் அவ்வளோ கரெக்ட் இல்லை, ஆனாலும் போகணுன்றோடைய நோக்கத்தை வைத்து எங்கள் ஜோதியில் இருக்கிற சிஸ்டர் என்னை கூப்பிட்டுன்னு வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் தங்க வச்சுருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 எல்லாருக்கும் தேங்க்ஸ். பெஞ்சி அவர்களுக்கு மிக மிக நன்றி. நல்லா சேர்ந்து எல்லோரும் கிளாப் பண்ணலாம். வரலாறு ரிப்பீட் ஆகுது இல்லையா? நம்ம இந்த காலத்தில் வந்திருக்கோம், அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் தெரியாது. ஸோ 40 இயர்ஸ் முன்னாலேருந்து பத்யாத்திரா டைமில் இருந்தே நம்மளுடைய பாபாவுடைய சேவை இந்த பூமியில் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை நினைவு கூர்ந்து நம்மளுடைய அன்பான பெஞ்சிற்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நம்மிடையே தன்னுடைய நல் ஆசைகளை வழங்குவதற்காக வருகிறார்கள் ராஜயோகினி பிரம்மகுமாரி அம்புஜம் சகோதரி அவர்கள். விழுப்புரம் திண்டிவனம் மாவட்டங்களுடைய பொறுப்பு சகோதரி அவர்களை நல்ல ஆசைகள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சாந்தி. காஞ்சிபுரம் மற்றும் தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்த அனைத்து பிராமண குழந்தைகளுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி விசேஷமாக குறை ஒன்றும் இல்லை பிராமண பரிவாரத்தில். சங்கமிக பிராமண ஆத்மாங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஏன்னா நம்ம சிவா நல்லவா, நம்ம பிரம்மா நல்லவா, நம்ம மம்மா நல்லவா, நம்ம ட்ராமா நல்லவா, சங்கமிகி பிராமண ஆத்மக நல்லவா. பல நாளுடைய ஆசை ஒரு நாள் நிறைவேறும். எல்லாருடைய ஆசை என்ன இருக்குது? நிறைய சென்டருங்கள் திறக்கணும், எல்லா சென்டர்லேயும் ரொம்ப இருக்கணும் பிராமண ஆத்மாங்கள் என்பது ஒரு ஆசை. எல்லா இடத்துலையும் சென்டர் கட்டணும் ஆசை இருந்துச்சு, அது நிறைவேறுது. பாபா எல்லாருக்கும் கொடுத்தார். அனைத்து நீ தந்தாயே பாபா அன்ற மாதிரி பாபா நமக்கு எல்லாமே கொடுக்குறாரு. என்ன குறை? எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ என்ன, எல்லா சென்டர்லேயும் பாபா குழந்தைகள் காலை மாலை கிளாஸுக்கு வரணும். ஒரு காலத்தில் கோயிலும் கட்டுவாங்க, அரண்மனை கட்டுவாங்க, கோட்டை கட்டுவாங்க. ஆனால் நம்ம சர்வீஸ் பண்ணணும். பாத யாத்திரை, சைக்கிள் யாத்திரை, அமைதி கலாச்சாரம், ஏகப்பட்ட சேவை பண்ணிட்டோம். 12 ஜோதிலிங்க சேவையும் முடிஞ்சுது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சேவையெல்லாம் ரொம்ப ரெடிமேடு. நல்ல தேடி வரக்கூடிய ஆத்மங்களுடைய சேவை நடக்குது. நல்ல எல்லாருடைய நல்ல ஆசைகள் இன்னும் நிறைவேறும். பக்த ஆத்மாங்கள் நம்ம பக்கமாக திரும்புவாங்க. சுவாமியே சிவப்பான்ற மாதிரி வருவாங்க. சுவாமியே ஐயப்பா எல்லாம் சிவப்பா. இருமுடி கட்டியும் சபரிமலைக்கு போவாங்க. நம்ம எல்லாம் கோர்ஸ் கேட்டுட்டு ஆரோவிலி மலம் மதுபனத்துக்கு எல்லோரும் திரும்புவாங்க. அந்த காலகட்டம் பாபா சாட்சாத்காரம் செய்வார். பிரத்யக்ஷம் பிரக்யாத்தம் பிரசித்தம். பிரம்மா குமாரி மூலிமா யூடியூப்
குழந்தைகள் தயாராகிறாங்க. ரெடிமேடாக எல்லாமே கிடைக்கும் என்றது பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதே போல் நம்ம யாரும் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி வீடு கட்டி கொடுப்பாங்கன்னுட்டு. ஆனால் பாபா பாருங்கள், யாரையாவது நிமித்தம் பண்ணுறாங்க. நாம் சும்மா சுப சங்கல்பம் சுப பாவனை வச்சிருந்தாலே போதும், பாபா அனைத்து காரியங்களை நடத்தி கொடுப்பாரு. நான் அகிலா சிஸ்டருக்கு சொல்வேன், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியே என்று. அகிலா சிஸ்டருடைய ஆசைகள் நிறைவேறியிருக்கு. காஞ்சிபுரம் சரித்திர பூமி, இத்தியாச பூமி, பல்லவர்கள் எல்லாம் வந்து வாழ்ந்த பூமி. ஆகையால் இங்கே சிவனுடைய தரிசனத்துக்கு தேடி வருவார்கள். நம்ம எல்லாரும் ஆசீர்வாதங்கள் செய்து வெற்றிகரமாக இன்னும் பாபாவை பிரத்யக்ஷ பண்ணலாம். இந்த வாழ்த்து கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். சிவ பக்தர்களெல்லாம் ஈர்த்து இங்கே சிவனுடைய குழந்தைகளாக ஆக்கிடுவாங்கன்னு ரொம்ப சுருக்கமாக சொன்னாங்க. நன்றி சகோதரி அவர்களுக்கு. அடுத்ததாக தன்னுடைய நல்ல ஆசைகளை கொடுப்பதற்காக வருகிறார்கள் நாகர்கோயில் மாவட்டத்தினுடைய பொறுப்பு சகோதரியாக இருக்கக்கூடிய ராஜயோகினி பிரம்மகுமாரி கோகிலா சகோதரி அவர்கள். ஓம் சாந்தி. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. முப்பெரும் விழாவிற்காக வருகை புரிந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த பில்டிங்க்கு பேரே சிவாலயம். பாபா அடிக்கடி வானிலை சொல்வார், உங்களுக்கு 2 சிவாலயம் உண்டு அப்படின்னு. இப்போ இந்த சிவாலயத்தின் மூலமாக முக்தி, ஜீவன் முக்தி, இது 2ம் அடையிறதுக்கான சிவாலயம்தான் காஞ்சிபுர டெம்பிள் சிட்டியான இந்த சிவாலயம். அதனால் இங்கே பக்தர்கள் வந்து அதிகம். அந்த பக்த ஆத்மாக்கள் ஞானி ஆத்மா ஆகிறதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. அதுக்கான ஒரு சேவை தான் அகிலா சிஸ்டர் சொன்ன போல் லேட்டாக ஆனாலும் இது லேட்டஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கான வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அனைவரும் சகயோகம் கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக நம்முடைய நல்ல ஆசைகளை வழங்குவதற்காக வருகிறார் பிரம்மகுமார் மதன்பாய் அவர்கள். சைக்கிள் ராலி நிறையா பண்ணி அவருக்கு அனுபவம் நிறைந்தவர். சகோதரர் இப்போது தன்னுடைய நல்ல ஆசைகளை இப்போது வழங்குவார்கள். ஓம் சாந்தி. காஞ்சிபுரம்னு சொன்ன உடனே டெம்பிள் சிட்டின்னு எல்லாத்துக்கும் ஞாபகத்தில் வரும். ஆனால் ஈஸ்வரனுக்கே ஒரு ஆலயத்தை, நிறைய ஆலயங்கள் துவாபரிகத்திலேருந்து கட்டப்பட்டிருக்குது. ஆனால் சங்கமிகத்தில் சிவாலயம்னு கட்டும்போது உண்மையிலேயே சிவனை அனுபவம் பண்ணுறதுக்காக இது கட்டப்பட்ட ஒரு கோவில்னே சொல்லணும். பேரும் கூட சிவாலயம்னு வைக்கப்பட்டிருக்குது. இது ஒரு விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, பல நாட்களாக அகிலா சிஸ்டர் நமக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கவே இல்லை. ஏன்னா கடவுள் கொடுக்கும்போது திடீர்னு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்கக்கூடிய தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும். அதுபோல் காஞ்சிபுரத்தில் இந்த அருமையான ஒரு சிவாலயத்தை பாபா சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக கட்டி கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த சிவாலயம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தெரிய வரும். உண்மையான சிவனுடைய அனுபவத்தை செய்வாங்க. அதுவும் முக்கியமாக இப்போ நம்ம எல்லாருமே கடந்த 2-3 மாதங்களாக ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். நானும் சிவனும் 1008 மணி நேரம். யாரெல்லாம் அந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 1008 மணி நேரம்? தேங்க்யூ. ஸோ அந்த சமயத்தில் இந்த சிவாலயம் திறக்கப்பட்டிருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருடைய அந்த யோக சக்தியும் இந்த சிவாலயத்தில் நிரம்பி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்னியாகுமரிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா மாவட்டத்துலேருந்தும் பிரதிநிதிகள் வந்திருக்கீங்க. பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எதிர்பார்க்காததை விட அதிகமாக வந்திருக்கீங்க. அதனால் இந்த சிவாலயம் என்பது சிவபாபாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆலயமாக அமையும். இப்படிப்பட்ட இடத்த நீங்கள் எல்லோரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மனமார்ந்த மனதார
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். காஞ்சிபுரம்னாவே உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று ஏகாம்பரநாதர் கோயில் ஞாபகம் வரும், இல்லை அப்படின்னாக்கா வரதராஜ பெருமாள்னு வாங்க, இல்லைன்னா காஞ்சினா காமாட்சி அம்மன் வாங்க. போக போக காஞ்சிபுரம் அப்படின்னாவே பாபாவுடைய சிவாலயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான பிளேஸாக பாபாவுடைய இந்த சேவை நிலையம் நிச்சயமாக அமையும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அடுத்ததாக தன்னுடைய நல்ல ஆசைகளை கொடுக்கறதுக்காக வராங்க நம்மளுடைய 12 ஜோதிர்லிங்க சேவையினுடைய மூத்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர் ராஜயோகினி பிரம்மகுமார் சிவகுமார் பிரதர் அவர்கள். ஓம் சாந்தி. காஞ்சிபுரத்தில் வந்து சிவாலயத்தை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிவாலயத்திற்காக வந்து ஒவ்வொருத்தரும் இந்த காஞ்சிபுரத்தினுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்கவுங்களுடைய வந்து சஃபல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சஃபல் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ சிலவங்க நினைப்பாங்க நான் சஃபல் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் செய்ய முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல்லே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஒரு சிவாலயத்தை கட்டி நம்ம வந்து பாபாவுக்காக கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் பாபாவுடைய குழந்தைங்க வர்றதுக்காக நம்ம வந்து செய்ததற்காக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து நம்மளுடைய பணம் வந்து சஃபல் பண்ணணும். அது வந்து பாபா வந்து அந்த சஃபல் பண்ணுறதுக்கு உண்டான வழியை காமிச்சார். அது வந்து நம்ம வந்து சஃபல் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து யாருடைய கைகள் வந்து அதில் வந்து இறங்கியிருக்கோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பாபாவுடைய ஆசீர்வாதங்கள், முழு ஆசீர்வாதங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவாலயமானது ஒரு லைட் ஹவுஸாகவும் மைட் ஹவுஸாகவும் இருந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு ஒளி விளக்காக திகழ்ந்து அனைவருக்கும் ஒரு நல் பாதையை வந்து காட்டக்கூடியதாக இருக்கும் என்பதில் வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அதனால் வந்து இதில் ஈடுபட்ட எல்லா சேவாதாரிகளுக்கும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். நல்லா கிளாப் பண்ணலாமே நம்ம எல்லாம். ஸோ அடுத்ததாக நம்ம இடையே தன்னுடைய குட் விஷஸ் கொடுக்கறதுக்காக வராங்க முகப்பேர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ராஜயோகினி பிரம்மகுமாரி தேவகி சகோதரி அவர்கள். ஓம் சாந்தி. எனக்கு முன்னால் பேசிய அனைத்து மூத்த சகோதரிகள் சகோதரர்கள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம ராதா சிஸ்டர் சொன்ன போல 85 கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு டெல்லிக்கு பாத யாத்திரை போகும்பொழுது அதில் நான் ஒருத்தி இருந்தேன். அப்பா பெரியவர் காஞ்சிபுரத்தினுடைய பெரியவரை நாங்கள் வந்து பார்க்கும்போது அவருடைய ஆசீர்வாதம் என்ன என்றால் எல்லாருமே போயிட்டு திரும்பி வந்தாங்க, பாதியில் போயிட்டு வந்தாங்க. ஒரு பெண்கள் கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்கும் 6 மாதம் பாத யாத்திரை போறீங்கன்றது எங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லாமல் நாங்கள் போய் திரும்பி வந்தோம். அதுக்கு பிறகு நான் காஞ்சிபுரத்துக்கு வருவேன் என்று எனக்கே தெரியாது. நம்முடைய பெஞ்சி ரோசி பெஞ்சி என்னை நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. ஏன் பெஞ்சி? எனக்கு தெரியாது காஞ்சிபுரம் என்னன்னா. நான் பெஞ்சிக்கிட்ட ஜோக்கா சொன்னேன், என்ன பெஞ்சி காஞ்சி போயிருக்கு, நீ காஞ்சிபுரத்துக்கு என்ன அனுப்புறீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ பெஞ்சி சிரித்தாங்க, என்னம்மா நீ அங்கே தான் போகணும் அப்படின்னாங்க. நான் 2001 காஞ்சிபுரம் சென்டருக்கு வந்தேன். சின்ன காஞ்சிபுரத்தில் தான்
இந்த சென்டர் நடந்தது. ரொம்ப அற்புதமான, எனக்கு முன்னால் அங்கே அமர்ந்திருக்காங்க மூத்த சகோதரர்கள் எல்லாம், எழுந்திருங்க. அவங்க தான் முதல்ல இந்த காஞ்சிபுரத்தினுடைய தலைவர்கள், முன்னால் வந்த சகோதரர்கள். அவர்கள்தான் அந்த 3 வருடங்கள் நான் காஞ்சிபுரத்தினுடைய சேவை செய்யும்போது முன்மாதிரியாக இருந்து எல்லா சேவைக்கு அவங்க சகயோகத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் சென்னைக்கு போனேன். பிறகு சிஸ்டர் அகிலா, யாரோ சொன்னாங்க அகிலாண்டீஸ்வரி, காஞ்சி காமாட்சி இல்லையா, மதுரை மீனாட்சி, காசி விஷாலாட்சி. அப்புறம் அகிலா சிஸ்டரை இங்கே பெஞ்சி வரவழைத்து இன்று ஒரு அற்புதமான சிவாலயத்தை நாம் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இங்கே சகயோக கொடுத்த அனைத்து ஆத்மாக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் யாரோ சொன்னாங்க இங்கே வீடு கட்டுறாங்க காஞ்சிபுரத்தில். எப்படி வீடு கட்டுறாங்க காஞ்சிபுரத்தில்? ஒன்றுமே புரியல. ஏதோ 3-4 வருஷம் ஆயிடுச்சு அவங்க வீடை ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஆனால் இன்று பார்க்கும்போது தான் கண்கூடரான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாம் வந்திருப்பது அந்த சிவாலயத்தை பார்ப்பதற்காக. ஆகையால் இந்த காஞ்சிபுரத்தினுடைய ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய ஒரு சுண்டு விரலாகப்பட்டது. எவ்வளோ பெரிய மலை போல அவர்கள் பில்டிங் கட்டியிருக்காங்க. சிவாலயம் மட்டுமல்ல, அதில் பல நிகழ்ச்சிகள் இருக்கு, நாம் எல்லாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இங்கே ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், மேலும் முன்னால் இருந்து இதுக்கு வழிநடத்தக்கூடிய பீனு சிஸ்டருக்கும், தமிழ்நாடு சேர்ந்த அனைத்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், அனைத்து தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரியில் இருந்து எல்லாமே வந்திருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ அலாட். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம டைம் டு டைம் நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக நம்ம எல்லாருமே ஒன்றா கூடக்கூடிய நம்மளுடைய ஹாப்பி வில்லேஜ் ரிட்ரீட் சென்டர் சுங்குவா சத்திரம் கூட இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. நல்லா கிளாப் பண்ணலாம் நம்ம. ஸோ காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய சுங்குவா சத்திரத்தினுடைய நிவாசிஸ் கூட நம்மளுடைய இந்த சிவாலயத்தினுடைய இந்த ஒரு பில்டிங்லேயும் தன்னுடைய சேவைகளை கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த நிகழ்ச்சிக்காகவும் ஸ்பெஷல் நிறைய உதவிகளை அங்கேருந்தும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு சென்டர்லேருந்தும் நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த சிவாலயத்தினுடைய இந்த பில்டிங்லேயும் நிறைய உதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கூட இந்நேரத்தில் நம்ம நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். அடுத்ததாக நம்மிடையே தன்னுடைய நல்ல ஆசைகளை வழங்குவதற்காக வராங்க புருஷவாக்கம் கிளை நிலையத்தின் பொறுப்பு சகோதரியாக இருக்கக்கூடிய பிரம்மகுமாரி பாண்டிதேவி சகோதரி அவர்கள். ஓம் சாந்தி. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். முதற்கு என்னுடைய காலை வணக்கம். இங்கே நாம் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம், ரொம்ப பிரமிப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் இது ஏழை பங்காளன் பாபா கரீப் நிவாஸ் இல்லையா? ரொம்ப அதிசயம் அதுதான். இந்த ஒரு இடத்துல கூட பரமாத்மா சிவத்தந்தை தன்னுடைய குழந்தைகளுடைய சிறு துளி பெருவெள்ளமாக அமைத்து அற்புதமான ஒரு மாளிகையை அமைத்திருக்கிறார். ஈஸ்வரிய வெள்ளை மாளிகை இது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொருந்திய ஈஸ்வரிய இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கான ஒரு ஹைடெக் கம்பெனி மாதிரி இருக்குது இது. வெளி தோற்றம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது ஒரு கண்ணை கவரும் அற்புதமான மாளிகை, வெள்ளை மாளிகை. இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள ஒவ்வொரு பக்த ஜனங்களும் நிறைய டூரிசம் பிளேஸ் இது முக்கியமாக இருக்குது தமிழ்நாட்டில். அந்த டூரிசம் வரிசையில் இந்த சிவாலயமும் ஒன்றாக இன்று முதல் அது சேர்க்கப்படும் நினைக்கிறேன். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய எல்லா
பொதுமக்கள் பக்த ஜனங்கள் சிவாலயத்தை நாடி வருவார்கள். இன்னும் அநேக வாரிசு குழந்தைகளையும் பாபா இந்த திருத்தலத்தின் மூலமாக உருவாக்க இருக்கின்றார். அவ்வியக்தமான பிறப்பு அதிகமாக நிகழ உள்ளது. இந்த சேவையில் தன்னுடைய ஒவ்வொரு துளிகளையும் மனமுவந்து அர்ப்பணித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். நிச்சயமாக இங்கேருந்து பல்வேறு சூக்ஷ்மமாக நிறைய பாபாவுடைய குழந்தைகள் உருவாக்குவார்கள். அடுத்ததாக தன்னுடைய குட் விஷஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க உடுமல் பெட்லேருந்து சகோதரி மீனா சிஸ்டர் அவர்கள். ஓம் சாந்தி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த முதல் கண் வணக்கம். இந்த சபையில் கூடியிருக்கக்கூடிய முக்கியமாக நம்முடைய பரிவார சகோதர சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துறதுக்கான வயசோ ஆன்மீக வயசோ கூட எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் இது நான் ஒரு காலத்தில் வளர்ந்த இடம், அந்த ஞாபகம் இருக்கிறதுனால நான் தைரியமாக அவங்க முன்னால் வந்திருக்கிறேன். 1996 நமக்கு பாபா கிடைச்சாங்க. 2000 நான் இங்கே வந்தேன். 5 வருஷம் இங்கே தான் வளர்ந்தோம். என்னைய நல்ல விதமாக ஆரம்ப காலத்தில் வளர்த்த இடம் இது. ஒரு கோகிலா சிஸ்டர் அப்போ இருந்தாங்க. நான் தேவராமா சிஸ்டர் கூட இருந்திருக்கேன். பார்த்திங்கன்னா போகிறதுக்கு 2 ரூபா கொடுப்பாங்க கீதா பாடசாலைக்கு, வர்றதுக்கு நடந்து வர சொல்லிடுவாங்க. ஒருவேளை ஆப்ஷன் நம்முடையது தான். போகிறதுக்கு நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா வர்றதுக்கு நடந்து வந்துடணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு 2 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்ட இடம்தான் இது. பாபா வந்து இன்றைக்கி இவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையான மகிழ்ச்சியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய கடமை இது. ஸோ இந்த இடத்துல நான் நிற்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த பிராமண வாழ்க்கையே ரொம்ப சூட்சமமானது, அதி மேலானது. அதே சமயத்தில் புரியாமல் வாழ்ந்துட்டோம்னா எங்கே போய் விழுவோனே தெரியாதது. ஸோ இந்த இடம்தான் நமக்கு அந்த ஆன்மீக லைஃப்பை புரிய வச்ச இடம். அதே சமயத்தில் நான் பெரியவங்களுக்கு என்னுடைய மூத்தோர்கள்கிட்ட நான் வந்து பேசுகிறேனோ இல்லையோ நிறைய கற்றுக்குவேன், நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். அதனால் அவங்கக்கிட்ட எல்லாம் அப்சர்வ் பண்ண விஷயம் இங்கே நிறைய இருக்குது. நல்லது நம்மை வந்து ரொம்ப உயர்த்தியிருக்கு, கெட்டது வந்து நம்மை கவனம் கொடுக்க வச்சுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து வளர்ந்து போன நான் அங்கேயுமே மேலும் மேலும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உடுமலைப்பேட்டையிலையும் எந்த குறையும் பாபா நமக்கு வந்து வைக்கலை. இன்றைக்கி நான் இங்கே நான் சொல்லுவேன் எப்போவுமே, அங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி வைக்கும்போது கூப்பிடுங்க, சும்மாலாம் என்னை கூப்பிடாதீங்க, நான் சுற்றி பார்க்கலாம் வரவே மாட்டேன்னு சொல்லுவேன். நான் வரவும் இல்லைங்க இது வரைக்கும். இன்றைக்கி தான் வந்திருக்கேன், அதுவும் லேட்டாக தான் வந்தேன். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, அந்த கால உழைச்ச எல்லாரும் உண்மையாக உழைச்சிருக்காங்க. நம்முடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு சின்ன இடமா இருந்தாலும் அதில் இருந்து கஷ்டப்பட்டு பெட்டி மேலையெல்லாம் படுத்திருக்குப்பா சொல்லுவாங்க. ஸோ நம்ம தேவர மாஸ்டர்லாம் நல்லா கஷ்டப்பட்டுருக்காங்க. கோகிலா சிஸ்டர்லாம் அந்த காலை நொண்டிக்கிட்டு நடக்கிறத பார்த்தா கண் கலங்குங்க நமக்கு. அதெல்லாம் கற்றுக்கிட்டு போனதுனால நம்ம உடம்புல நமக்கு சேவை செய்கிறதுக்கு என்ன கஷ்டம்னு நான்லாம் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி சகோதரிகளும் என் முன்னால் இருக்காங்க, சகோதரர்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லலை, நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னுமே இந்த இடம் வந்து ரொம்ப செழிப்பாகும் நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்புனால. ஓம் சாந்தி. சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஒரு இடம் வளரணும் அப்படின்னா வளர்ந்த ரிசல்ட் பார்க்குறோம். ஆனால் ஆரம்பத்தில் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக வளருதுங்கிறத ரொம்ப அழகாக வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சகோதரி அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அடுத்ததாக தம்முடைய குட் விஷஸ் கொடுக்கறதுக்காக வராங்க நுங்கம்பாக்கம் கிளை நிலையத்தின் பொறுப்பு சகோதரியாக இருக்கும் சித்ரா சகோதரி அவர்கள். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்த்துறை கொடுத்தாங்க. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டத்தின் சார்பாக இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக நம்மிடையே வந்திருக்காங்க சகோதரி அம்பிகா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கான நல் வாழ்த்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
சகோதரி அம்பிகா அவர்கள். ஓம் சாந்தி. எல்லாரும் ஒரு கையத்தை தட்டுங்களேன். குஷி தானே? எவ்வளோ பேர் நாம் சிவாலயே திறந்துருக்கு, நம்ம அப்படியே உட்காந்துட்டு எப்படி இருக்கோம்? நல்ல கையை தட்டி பாபாவை இப்போ நம்ம எல்லோரும் கூப்பிடணும். இன்னும் பத்தவே இல்லை. ஓம் சாந்தி. இந்த சிவாலயம் ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய ஒவ்வொரு விரல், அந்த ஒவ்வொரு ரூபம் இந்த பூமியில் பட்டிருக்குன்னா அது இந்த கல்பத்தில், இந்த ஜென்மத்தில் அந்த இறைவனுக்காக உடல், மனம், பொருள் என்னெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு நான் பாபாவுக்காக அர்ப்பணம் பண்ணுறோமோ, பாபா அது டபுள் மடங்கு நமக்கு என்ன கொடுப்பாரு? 1க்கு 1000 மடங்குன்னு பாபா சொல்லியிருக்காரு. ஆனால் அதை விட டபுள் மடங்கு இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களாக ஆகட்டும், நம்ம ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்கள், அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்கள். நான் அதை தான் நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன். இன்னும் பூமி பூஜையாக பண்ணலாம், அதுக்குள்ளே சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. யார் பூமி பூஜையை கூப்பிடவே லிஸ்ட் அப்படின்னு. அவங்க எப்போது ஓப்பன் பண்ணிட்டேன், பூமி பூஜை பண்ணிட்டாங்க. அதனால தான் இது ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ குப்தமாக அகிலஸ்ட் ஆல்ரவுண்ட் எல்லாம் பண்ணி அதில் நம்ம சகோதரிகள் எல்லாரும், மூத்த சகோதரிகள் எல்லோரும் இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னா இது பாபாவுடைய நம்முடைய நல்ல கமால். ஆனால் நம்ம எல்லாருடைய யோக்தான் இன்னும் மேலும் மேலும் ஈவினிங் வரக்கூடிய பப்ளிக்கில் வரக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுடைய சுப சங்கல்பம், பாபாவுடைய குழந்தையாக கியூ வரிசையில் எல்லா ஆத்மாக்கள் என்ன ஆகணும், அவங்க வரணும். அதுக்காக காஞ்சிபுரத்தில் அகிலாஸ்டர் எல்லாருக்கும் சேர்ந்து உங்கள் எல்லாத்துக்கு நன்றி, பிளெஸ்ஸிங் இறைவனுடையது. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். நிறைய மூத்தவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் மூலமாக நிறைய நல்ல ஆசைகளால் இந்த முழு பில்டிங் நிரம்பி இருக்குது. ஸோ இதனுடைய வைப்ரேஷன்ஸ் நிச்சயமாக தூரத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆத்மாக்களை சூக்ஷ்மமாக இங்கே ஈர்த்து கூட்டிகிட்டு வரும். ஸோ இப்போ இந்த நல்லாட்சிகளின் நிகழ்ச்சிகள் இந்த ஒரு ப்ரோக்ராமின் கூடவே அடுத்ததாக மூத்தவர்களுக்கும் மற்றும் பிற முக்கியமான சில ஆத்மாக்களுக்கும் கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கப்போகுது. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியை நம்மளுடைய திருநெல்வேலியைச் சேர்ந்த சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒருங்கிணைப்பார்கள். இந்த ஒரு தருணத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கொண்டாட்டங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கண்டிப்பாக நம்முடைய அன்பு தந்தை சிவ பரமாத்மா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் ஸ்தூலமாக இந்த ஒரு காரியத்தில் தன் மந்தன் உடல், மனம், பொருள் கொடுத்து மிகுந்த சகயோகம் செய்த சில முக்கியமான மகான் ஆத்மாக்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்மான் சமாரோகம் நடக்க இருக்கிறது. அந்த முக்கியமான சகயோகிகள் யார் இப்போ நம்ம சொல்கிறோம். அவங்களுக்காக முன்னாடி சேர் போடப்படும். அந்த மகான் ஆத்மாக்கள் முதலாவதாக நம்முடைய அன்பு சகோதரர் பாலு பிரதர், அன்பு சகோதரர் பாலு பிரதர் வாங்க. பாலு பிரதர் வாங்க. रेवती माताजी, कस्तूरी माताजी, रेवती माताजी, कस्तूरी माताजी. சரிப்பட்ட முறையில் மிகுந்த ஒரு ஸ்ரத்தை எடுத்து இந்த சிவாலயத்தை உருவாக்குவதற்காக மிகுந்த சகயோகம் செஞ்சிருக்கிறாங்க. ஆகையினால இவங்க எல்லாருக்குமே பலத்த கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றியையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிப்பதன் கூடவே இப்போ இவங்களுக்காக அன்புடன் இவங்களுக்கு சம்மான் நடக்க இருக்குது. முதலாவதாக திலகம் வைக்க வராங்க நம்முடைய அன்பு சகோதரி முத்துமணி சிஸ்டர். எல்லாருக்குமே முதலாவதாக திலகம் வைக்க வராங்க நம்முடைய அன்பு சகோதரி முத்துமணி சிஸ்டர்.
கரகோசை எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கலாம். பாலு பிரதர், சாந்தா மாதாஜி யுகல் ஒரு மிகுந்த இந்த வீடை உருவாக்குவதற்காக ஒரு கருவாக இருந்து செயல்பட்டிருக்கிறாங்க. நடராஜன் பிரதர், அதுபோல நடராஜன் பிரதர், தனசேகர் செல்வி, இவங்களும் ஒரு யுகல் தான். இவங்க மிகுந்த உடலால் இரவும் பகலும் சேவை செஞ்சிருக்கிறாங்க. தனசேகர் செல்வி, இப்போ நீங்கள் காலில் கூட பார்த்துருக்கலாம், ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்லேயுமே உடல் உழைப்பு அதிகம் கொடுத்துருக்குறாங்க நம்முடைய தனசேகர் செல்வி மாதாஜி தம்பதி. அடுத்ததாக ரேவதி, அவங்க அம்மா கஸ்தூரி, அவங்க வீடு பக்கத்திலே இருக்கு. எல்லாருமே 20 வருடத்துக்கும் மேலாக இந்த ஞானத்தில் இருக்கிறாங்க. காஞ்சிபுரம் சென்டருடைய பல சேவைகளில் பங்கெடுத்து இன்னைக்கு வெற்றிகரமாக ஒரு வீடை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ரேவதி கஸ்தூரி, தனசேகர் செல்வி, பாலு சாந்தா, அது கூடவே ஜனார்த்தனன் செந்தில், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்திலையுமே இந்த கட்டிடம் உருவாவதற்கு ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விதமான மிகப்பெரிய உதவி கொடுத்து இந்த சிவாலயத்தை உருவாக்கி அமைச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக அதேபோல் நாகராஜ் சித்ராங்கிற ஒரு தம்பதி, ஆனால் அவங்க வர முடியல, அவங்களும் யுகல் தான், இன்னைக்கு வர முடியல. அடுத்ததாக இவங்களுக்கு ஷால் போட்டு கௌரவிப்பதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் மதன் பதரை அழைக்கின்றோம். இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க நம்முடைய மதன் பதரை நம்ம அழைக்கிறோம். கை தட்டலாமே, கொஞ்சம் கை தட்டி அவங்கள எல்லாமே பல ஆண்டுகால உழைப்பு, அடுத்ததாக இவர்கள் அனைவருக்கும் பாபாவினுடைய அழகான ஒரு போட்டோவை இந்த ஜோன் சார்பாக நம்முடைய அன்பு சகோதரி பீனா அவர்கள் எல்லாருக்குமே ஒரு அழகான பாபா போட்டோவை அன்புடன் பரிசாக வழங்க இருக்கிறாங்க. உண்மையிலே இவங்க செய்த சேவைக்கு பரமாத்மா கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு. அது வெறும் ஃபோட்டோ கிடையாது, பரமாத்மா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நினைவு சின்னமாக கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. முதல்ல பாலு பிரதர், அடுத்தது பாலு சாந்தா தம்பதியினருக்கு முதல்ல வழங்கப்படுகிறது. அடுத்தது ஜனார்த்தனன் அவர்களுக்கு அடுத்து செந்தில் அவர்களுக்கு சகோதரி அன்பு பரிசு இறை நினைவு பரிசு கொடுக்குறாங்க. செந்தில் அவர்களுக்கு அடுத்து நம்முடைய நடராஜன் பிரதருக்கு அன்பு சகோதரி இறை நினைவு பரிசு வழங்குறாங்க.
அடுத்ததாக தனசேகர் செல்வி தம்பதியினருக்கு, தனசேகர் செல்வி தம்பதியினருக்கு, தனசேகர் செல்வி தம்பதியினருக்கு சகோதரி மூலமாக இறைநினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தது ரேவதி கஸ்தூரி. ரேவதி அவங்களுடைய லௌகிக அம்மா, கஸ்தூரி, 2 பேருக்கும் சேர்த்து இறை நினைவு பரிசு சகோதரி மூலமாக வழங்கப்படுகிறது. ஸோ பரிசு கொடுத்த கூடவே கண்டிப்பாக பாபா வீட்டில் டோலி கொடுக்கணும். ஸோ ஸ்பெஷல் டோலி பாக்ஸ் நம்முடைய அன்பு சகோதரி திருச்சி மல்லிகா சிஸ்டர் இப்போ எல்லாருக்குமே மிகுந்த அன்புடன் சொல்லி அன்பு சகோதரி மல்லிகா அவர்கள் அனைவருக்கும் இப்போ டோலி பாக்ஸ் வழங்கி இறை நினைவில் அனைவருக்கும் டோலி பாக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போது, இவங்க எல்லாருமே இந்த கட்டிடத்தை பாபாவுடைய வீட்டை உருவாக்குவதற்கு தூணாக இருந்து செயல்பட்ட மகான் ஆத்மாக்கள். அது மட்டும் கிடையாது இல்லாத இங்கே காஞ்சிபுரத்தை சேர்ந்த, காஞ்சிபுரத்தில் இருந்த 20 வருடங்களுக்கும் மேலாக இந்த ஞான வாழ்க்கையில் இருந்து பயணித்து வரக்கூடிய தெய்வீக சகோதர சகோதரிகளுக்கு அடுத்ததாக இப்போ சம்மான் சமாரோகம் நடக்க இருக்குது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த இல்லை காஞ்சிபுரத்தில் இருந்த 20 வருடங்களுக்கும் மேலாக இருந்த எல்லா சகோதர சகோதரிகளும் முன்னாடி இந்த சேர் நீங்கள் பார்க்கலாம், சேர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்காக சம்மான் நடக்க இருக்குது. என்பதர் தேவருமா சிஸ்டர், தேவருமா சிஸ்டர், தேவருமா சிஸ்டர், கிருஷ்ணகிரி ராதா பெஹன், பூந்தமல்லி பத்மா சிஸ்டர் மேடைக்கு வாங்க. பூந்தமல்லி பத்மா சிஸ்டர், ருக்மணி சிஸ்டர், பூந்தமல்லி பத்மா சிஸ்டர் மற்றும் ருக்மணி சிஸ்டர். தேவருமா சிஸ்டர் வாங்க. ரத்தன் பஜார் கீதா சிஸ்டர் மேடைக்கு வருவோம். சரி, கீழே அமரக்கூடிய பழைய ஆதிரத்தினங்கள், ஆதிரத்தினங்களுடைய பெயரை நம்ம வாசிக்கிறோம். எல்லாருமே வாங்க. பாக்யலட்சுமி மாதாஜி 20 வருடங்களுக்கும் மேலே பழைய காஞ்சிபுரம் ஆத்மாக்கள். பாக்யலட்சுமி மாதாஜி, லதா மாதாஜி, ரேவதி மாதாஜி, கஸ்தூரி மாதாஜி, பவித்ரா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், வெங்கட்ராமன் பிரதர் அவங்களுடைய மாதாஜி, அமுதா, செல்வி மாதாஜி, சின்னசுவாமி பிரதர் அவங்களுடைய மாதாஜி, குமாரி மாதாஜி, ராஜேஸ்வரி மாதாஜி இன்னும் 2 தடவை வருது. ராஜேஸ்வரி மாதாஜி 3 பேர் இருக்கிறீங்க. குமாரி மாதாஜி, ராஜேஸ்வரி சிஸ்டர், ராஜஸ்ரீ, செல்வமுத்து, முத்துக்குமரன், பழனிராஜன், ராஜகோபால், துரை, ராதா, விஜயா, அனிதா, தேவி, உத்தராமை, மாதவன், நந்தகுமார், நம்முடைய ராஜன் பிரதர், சகிலா சிஸ்டர், நதியா சிஸ்டர், பிகே கோபிநாத், மணி, செல்வி, அப்புறம் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜன் பிரதர், ரத்னா மாதாஜி, வளவனூர் செல்வமுத்து பிரதர்,
பழனி பிரதர், வெள்ளூர் சாந்தி மாதாஜி, ஜெயந்தி மாதாஜி, செங்கல்பட்டு காந்திமதி மாதாஜி, குமார் பிரதர், பொன்னியம்மாள் மாதாஜி, ராதாகிருஷ்ணன் பிரதர், தெய்வசிகாமணி பிரதர், மைத்திலி மாதாஜி, சுகுணா சிஸ்டர், பத்மாவதி சிஸ்டர், சுகந்த சக்தி சிஸ்டர், அபிராமி சிஸ்டர், ரேவதி சிஸ்டர், இவங்க எல்லாருமே பழைய ஆத்மாக்கள். எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. தாமோதரன் பதர், தாமோதரன் பதர், எல்லாருமே முன்னால வந்து உட்காருங்க. மேடையில் படா சிவகுமார் பாய் மேடைக்கு வாங்க, ஜெயபால் பாய் மேடைக்கு வாங்க. படா சிவகுமார் பாய், ஜெயபால் பாய் மேடைக்கு வரும். படா சிவகுமார் பாய், ஜெயபால் பாய் மேடைக்கு வரும். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் துபாய் தாமோதரன் பிரதர். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரலை. கொஞ்சம் கிட்டத்தட்ட 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. பழைய ஆத்மாக்கள், பழைய ஆத்மாக்கள் முன்னாடி வாங்க. சண்முகம் பிரதர், சண்முகம் பிரதர். கரூர் பரமேஸ்வரி சிஸ்டர் மற்றும் ரத்தன் பஜார் கீதா சிஸ்டர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். நாகப்பன் பஜார் அவங்கள இன்னும் வரல. லக்ஷ்மிகாந்தன், பிரேமகுமார், ராஜி சிஸ்டர், இவங்க எல்லாருமே கீழே உள்ளவங்களில் இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டி இருக்குது. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆதிரத்தினங்கள் காஞ்சிபுரத்தில் சேவை செய்து இன்னைக்கு பல இடங்களில் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்காகவும் முதலாவதாக திலகம் வைத்து மரியாதை வழங்கப்படுகிறது. நம்முடைய அன்புக்குரிய அம்பிகா சிஸ்டர் அவர்கள் அனைவருக்கும் திலகம் வைத்து மரியாதை செலுத்துகிறாங்க. அடுத்ததாக ஷால் அணிவிப்பதற்காக திருவண்ணாமலை சாந்தி சிஸ்டர் மற்றும் பரமேஸ்வரி சிஸ்டர் அனைத்து மகாரதிகளுக்கும் ஷால்வை அணிவித்து கௌரவிக்கிறாங்க. அதே போல கீழே உள்ள அனைத்து ஆதிரத்தினங்களுக்கும் திலகம் மற்றும் சால்வை அணிவிக்கப்படுகிறது. கீழே உள்ள அனைவருக்கும் திலகம் மற்றும் சால்வை அணிவிக்கப்படுகிறது. மகாரதிகள் அனைவருக்காக இப்போ நம்முடைய அன்பு சகோதரி ஈஸ்வரி சிஸ்டர் மற்றும் வனிதா சிஸ்டர் கிரீடம் அணிவித்து அவங்களுக்கு மரியாதை வழங்கப்படுகிறது. ஈஸ்வரி சிஸ்டர் மற்றும் உமா சிஸ்டர் கிரீடம் அணிவிக்கிறாங்க.
நம்முடைய பிராட்வே கீதா சிஸ்டர் மாலை அணிவிக்கிறாங்க. பிராட்வே கீதா சிஸ்டர். நடராஜன் பிரதர், நீங்க அந்த சம்மான் சமார இடத்துல வந்து அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஷால்வை, அப்புறம் மாலை, அதுக்கப்புறம் அழகான ராஜ்ய கிரீடம். ஸோ எல்லாருக்குமே ராஜ்ய கிரீடம் அணிவிக்கப்பட்டு மேடையில் கௌரவிக்கப்படுகிறார்கள். காட்சியளிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம எல்லாருமே ஒரு தெய்வீகமான இந்த ஒரு அனுபவம் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி. நம்ம எல்லாருமே கரவோசை எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கலாம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே கண்டிப்பாக இந்த ஒரு தெய்வீக அனுபவம் கிடைத்து கொண்டிருக்கும். தேவாத்மாக்கள் எல்லாருமே நம்ம முன்னாடி காட்சியளிக்கிறாங்க. ஸோ நம்ம இது வந்து தெய்வீக ஒரு சபை, தேவதைகளினுடைய ஒரு சபை, ஒரு தர்பார்னு சொல்லலாம். ஸோ தொடர்ச்சியாக கைத்தட்டி ஒரு வாயுமண்டலத்தை இந்த இடம் முழுக்க நாம் நிரப்பலாம். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி அனைத்தும் நிறைந்த ஒரு தெய்வீக சபையாக இது காட்சியளிக்கிறது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. जन्म दिवस ये तुम्हारा बड़ा ही लगता प्यारा, आई बाहर लेकर है अनोखा नजारा। सदा सलामत सदा खुश रहना कहता जहान सारा। Happy birthday to you. 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 हर दिल से निकले स्वर लाखों लाखों बधाई, जिंदगी में तुम्हारी सुहानी घड़ियां आई। हर दिल से निकले स्वर लाखों लाखों बधाई, जिंदगी में तुम्हारी सुहानी घड़ियां आई। मंगलमय हो सदा तुम्हारा गीत गाए प्यारा। Happy birthday to you. Happy birthday
நகரேஷு காஞ்சி என்று வரலாற்றில் போற்றப்படுகின்ற நகரங்களில் மிக சிறந்த நகரம் காஞ்சி. அதில் அமைந்திருக்கும் பாபாவோட சென்டர் சிவாலயம். இந்த சிவாலய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்ம எல்லாம் சிறப்பித்திருக்கும் அன்பான பாபா, இனிமையான பரிவாரம், அக்யூரேட் டிராமா அனுசாரம் இந்த சிவாலயம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. பல கோடி ஆத்மாக்கள் இதன் மூலம் பாபாவோட உடனடி குழந்தைகளாக ஆவதற்கு வாய்ப்பு நிறைய கிடைத்திருக்கிறது. இதனை உருவாக்கி பாப்தாதாவிற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு தமிழ்நாடு மண்டலம், அதாவது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, சவுத் கேரளா பொறுப்பு சகோதரி ராஜயோகினி பிரம்மகுமாரி மீனாஜி அவர்கள் ஆலோசனை கூட்டங்கள் பல நடத்தி இதனை சிறப்பாக அமைவதற்கும் விரைவில் கட்டி முடிப்பதற்கும் அவ்வப்போது தேவையான ஆலோசனைகளை நேரிலும் தொலைபேசி மூலம் வழங்கி சிறப்பு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு லௌகீகத்தில் சொல்லுவாங்க, அம்பால அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகன். என் காஞ்சிபுரம் சென்டரோட சிஸ்டர் பேர் அகிலா, ஆனால் அவங்க லௌகீக பேர் வந்து அகிலாண்டேஸ்வரி. அவர்கள் இந்த சென்டரில் இருந்து யோக யுக்தாக இருந்து இதனை சிறப்பாக கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கெல்லாம் நல்ல பாலனை செய்து இதனை இந்த சிவாலயத்தை உருவாக்கி தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிவாலய திறப்பு விழாவிற்கு மற்றும் முப்பெரு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அடையாறு முத்துமணி சிஸ்டர் அவர்களையும், வானகரம் நீலிமா சிஸ்டர் அவர்களையும், புரசம்பாக்கம் பாண்டிமாதேவி சிஸ்டர் அவர்களையும், கிருஷ்ணகிரி ராதா சிஸ்டர் அவர்களையும், வெள்ளூர் சிஸ்டர், திண்டிவனம் ருக்மணி சிஸ்டர், விழுப்புரம் அம்புஜம் சிஸ்டர், கரூர் அம்பிகா சிஸ்டர், கன்னியாகுமரி கோகிலா சிஸ்டர், அவங்க காஞ்சிபுரத்தில் அகிலா சிஸ்டருக்கு முன்னாடி நிறைய நாள் இருந்து இங்கே சேவை செய்தவர்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கொடுங்கையூர் வனிதா சிஸ்டர், ரத்தன் பஜார் கீதா சிஸ்டர், குரோம்பேட்டை ரங்கநாயகி சிஸ்டர், சாந்திதாம் மதன்குமார் பிரதர், சிவகுமார், அதாவது பெரிய சிவகுமார், சின்ன சிவகுமார். சின்ன சிவகுமார் தான் இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு உதவி பண்ணாருன்னு கிட்ட இருந்து சகயோகம் பண்ணாருன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். சாந்திதாமை சேர்ந்த செல்வநாதன் பிரதர், ஜெயராஜ் பிரதர், ஜெயபால் பிரதர், கௌதம் பிரதர், அன்வர், ராஜன் மற்றும் சுங்கா சத்தத்தை சேர்ந்த ரத்தனகுமார் பிரதர், சீனிவாசன் பிரதர், ஸ்ரீகாந்த் பிரதர், மாரிமுத்து பிரதர், ஸ்ரீபெரும்புதூர் சேர்ந்த ஈஸ்வர் பிரதர், சிஸ்டர் ராதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், பூந்தமல்லி பத்மா சிஸ்டர், முகப்பேர் தேவருமா சிஸ்டர், மரமலை நகர் மல்லிகா சிஸ்டர், கடலூர் முருகன், தாம்பரம் பிரசாத் சிஸ்டர் பிரதர், பல மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், சமர்ப்பண சகோதரிகள், அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த சென்ட்ரல் இன்சார்ஜ் சிஸ்டர், சமர்ப்பண சகோதர சகோதரிகள் மற்றும் அங்கங்கே இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அனைவருக்கும், இந்த நடன நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் துவக்க பணி செய்து கொடுத்த சகோதரிகளுக்கும், வீடியோ ஆடியோ மற்றும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகிய அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றார்ந்த நன்றியை காஞ்சிபுரம் சென்ட்ரல் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரும் பொறுமையாக இருந்து பாபாவோட நினைவு பரிசை பெற்றுக்கொள்வதுடன் பிரம்ம போஜனம் தயாராக இருக்கிறது. அது சாப்பிட்டுட்டு பிரம்ம போஜனம் ரெடியாக இருக்கிறது. அதனையே உண்டு விட்டு பாருங்க, அருமையான காற்று, இயற்கை சூழல் முழுந்த இந்த நகரத்தில் நீங்கள் அனைவரும் சற்று பொறுமை காத்து சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா ஒரு 1 hour தான் இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம அடுத்த ப்ரோக்ராம், மாலை நேர சிறப்பு ப்ரோக்ராம்
நமது பீடாதிபதி காஞ்சி காமகோடி பீடாதிபதி அவர்கள் நமக்கெல்லாம் வந்து இந்த சிவாலயத்தை 12 ஜோதிர்லிங்கம் அமைந்துள்ள இந்த சிவாலயத்தை கட்டடத்தை திறந்து வைப்பது இல்லாமல் நமக்கெல்லாம் ஆசி வழங்க இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிகளையும் நீங்கள் பெற்று செல்லுமாறு உங்களோட இந்த நல்ல நேரத்திலே உங்களை இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. அன்பான பாபா, அழகான பாபா, ஆகாயம் உன்னோடுதான், அணைக்கின்றேன் என்னோடுதான். அன்பான பாபா, அழகான பாபா, ஆகாயம் உன்னோடுதான், அணைக்கின்றேன் என்னோடுதான். கலிகாலமாச்சு, கடைசியும் ஆச்சு, உன்னை விட்டு யாரை நினைப்பது? அன்பான பாபா, அழகான பாபா, ஆகாயம் உன்னோடுதான், அணைக்கின்றேன் என்னோடுதான். தியானத்தை கற்றுக்கொள்வதற்கான இந்த QR கோடு சிவாலயம் பிரம்மகுமாரிஸ் காஞ்சிபுரம் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் எல்லாமே இருக்குது. இந்த கொடையில் மழை வரும்போது யூஸ் பண்ணலாம், மழை வராட்டில் யூஸ் பண்ணலாம். விதமாக ரொம்ப நினைவு சின்னமாக நம்முடைய அகிலாசில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாபாவுடைய குடை நிழல், அந்த குடை இது. இதயத்தில் இதமாக இனிக்கின்ற சுகமாக வாழ்வுக்கொரு வரமாக நின்றாய் பாபா. அன்பான பாபா, அழகான பாபா, ஆகாயம் உன்னோடுதான், அணைக்கின்றேன் என்னோடு.